உண்மையான பேன் இண்டியா படம் அப்படின்னா பாகுபலி. எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜில் வந்து பயங்கரமாக சக்க போட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த பாகுபலியில் வில்லனாக நடித்தார் ராணா. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்துக்கு அந்த வில்லன் வந்து அப்படி ஜெஜாண்டிக்காக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு வில்லனாக அந்த படத்தில் நடிச்சிருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ராணாவுடைய ஃபோட்டோஸ் அப்படி பாகுபலி படத்தில் பார்த்த ராணா அப்படி பயங்கரமாக பார்த்த ராணா இப்போ சமீபத்தில் வந்திருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிட்டார். பாகுபலி படம் முடிஞ்சோடனே ராணாக்கு கிட்னி ஃபெயிலியர்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது உண்மையா பொய்யான்னு அந்த நேரத்தில் வந்து அது வதந்தியா அப்படின்னு தெரியாமல் அப்படியே கடந்துட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே பாகுபலி படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணாக்கு வந்து மீண்டும் அந்த பழைய உடலை ராணாவில் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விஷயங்களை கடைப்பிடிக்க வேண்டி வரும். டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க டயட் இருக்க வேண்டி வரும். அதாவது ஒரு சில ஃபுட்டை தான் சாப்பிட முடியும். எல்லா ஃபுட்டையும் நம்ம நினச்ச மாதிரி சாப்பிட முடியாது. நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதுவே வந்து ஜாஸ்தியானா கூட அது உங்களுக்கு ஆபத்து தான். ஒரு படத்துக்காண்டி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு எக்ஸசைஸ், அந்த ப்ரோட்டீன், இதெல்லாம் தான் இந்த காரணம். அன்னைக்கு நீங்கள் அதிகமாக படத்தில் விழுந்து பில்டப்பாக காமிக்கணும்னு நீங்கள் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை வாழ்க்கையே செதுச்சிருச்சு. இனி மறுபடியும் பழையபடி ராணா நடிக்க முடியுமா அப்படின்னா, உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பாகுபலி படம் ஒரு பிரம்மாண்ட படம். அந்த பிரம்மாண்ட படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக பார்க்கப்படுகிறது வில்லன் கதாபாத்திரம். அதில் ராணாவாக நடிச்சிருந்தவர். சமீபத்தில் அவர் ஒரு பேட்டி அளிச்சிருந்தார். அதில் ரொம்ப உடல் மெலிஞ்சி ராணாவா இது, அந்த படத்தில் பார்த்த ராணாவா இது பார்க்க ஜெயண்டிக்காக வேறு மாதிரி இருப்பார். இன்றைக்கி பார்த்தா உடல் நலிவுற்று ஒரு மாதிரி சோகமான நிலையில் இருக்கார். சார் என்னதான் ஆச்சு பாகுபலி வில்லனுக்கு? உண்மையான பேன் இண்டியா படம் அப்படின்னா பாகுபலி தான். எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜில் வந்து பயங்கரமாக சக்க போட்டுச்சுன்னு சொல்லலாம். அந்த பாகுபலியில் வில்லனாக நடித்தார் ராணா. பல்வால் தேவன் அப்படின்ற அந்த கேரக்டரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து 6.2 ஹைட்டு. ஆமாம், பயங்கரமாக பாடி பில்ட் பண்ணி 120 கிலோன்னு நினைக்கிறேன். 120 கிலோவுக்கு உடம்பை கொண்டு வந்து சும்மா அப்படி அதாவது பில்டப் பாடின்னு சொல்லுவாங்கள்ல, கட்டுமஸ்தானமான உடம்பு. அந்த கேரக்டர் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்துக்கு அந்த வில்லன் வந்து அப்படி ஜெஜாண்டிக்காக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு வில்லனாக அந்த படத்தில் நடிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு ராணா அப்படின்னும் போது. தமிழ் ரசிகர்கள் கூட ராணானா ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ராணாவுடைய ஃபோட்டோஸ் அப்படி பாகுபலி படத்தில் பார்த்த ராணா அப்படி பயங்கரமாக பார்த்த ராணா இப்போ சமீபத்தில் வந்திருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிட்டார். பாதி கூட கிடையாது. 120 கிலோ இருந்தவர் 60 கிலோ இருப்பாரா அப்படின்னு சந்தேகம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆளே உடஞ்சி, தாடி, மீசை, முடி எல்லாம் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு லுக்கில் வந்து இருக்கார். அதை பார்த்தோன்னே ஷாக். எல்லாருமே பேசுகிறாங்க இப்போ ராணா பற்றி. ஆக்சுவலி என்னென்னா பாகுபலி படம் முடிஞ்சோடனே ராணாக்கு கிட்னி ஃபெயிலியர்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது உண்மையாக பொய்யான்னு அந்த நேரத்தில் வந்து அது வதந்தியா அப்படின்னு தெரியாமல் அப்படியே கடந்துட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே பாகுபலி படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணாக்கு வந்து கிட்னி செயலிழப்பு இருந்திருக்கு. கிட்னியில் வந்து ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கிட்னி செயலிழந்துருச்சு. கிட்னி செயலிழப்புக்கு பல காரணங்கள் இருக்குது. இல்லை ஒரு சில காரணம், முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ ராணா மாதிரி சின்ன வயசுக்காரருக்கு கிட்னி திடீர்னு ஏன் ஃபெயிலியர் ஆகுது, இப்படி இவ்வளோ பில்டப்டு பாடியாக இருக்கிற ஒருத்தருக்கு ஏன் திடீர்னு கிட்னி செயலிழப்பு ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த நிறைய இப்போ ஜிம்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்லி நிறையா கொடுக்குறாங்க. அது என்னென்னா பாடியை பயங்கரமாக பில்ட் பண்ணுறதுக்கு, பயங்கரமாக வந்து பாடியை வந்து ஹெஃப்டியாக காட்டுறதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாகும்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த மாதிரி வந்து உடம்பை வந்து தயார் பண்ணியிருக்காரு ராணா. வந்து உடம்பை தயார் பண்ணியிருக்காரு. அந்த உடம்பை தயார் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ரிச் ஃபுட்டு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. ப்ரோட்டீன் வந்து உடம்புக்கு தேவை. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிட்னி செயலிழப்பு தான் முதல்ல ஏற்படுத்தும். ப்ரோட்டீன் வந்து அதிகமாக சாப்பிட்டா அது மெயினாக கிட்னியை பாதிக்கும். அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அது ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக சாப்பிட்ருப்பார். முட்டை மாதிரியான ஐட்டங்கள், நான் வெஜிடேரியன்மான ஐட்டங்கள் எல்லாம் நாம் சொல்கிறது வந்து இப்போ இது கேட்கும்போது என்னென்னு சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டா முட்டை, நான் வெஜிடேரியன், கறி இதெல்லாம் சாப்பிட்டா கிட்னி செயலிழப்பு வருமா அப்படின்னா கிடையாது. இது வந்து எப்படின்னா வழக்கமாக வந்து நம்ம வந்து ஒரு 200 கிராம் சாப்பிட்றோம், ஒரு 1/4 கிலோ சாப்பிட்றோம் கறி அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ சாப்பிடுவாங்க. அந்த மீட்டு, பச்சை மீட்டு அப்படியே சமைச்சு வச்சுட்டு சாப்பிடுவாங்க. முட்டை ஒரு அவிச்ச முட்டை அப்படின்னா 2 சாப்பிட்லாம், இல்லை 3 கூட சாப்பிட்லாம். அதுக்கு மேலே வந்து 10 சாப்பிட்றது, 15 சாப்பிட்றது இதெல்லாம் ஆபத்து. அந்த மாதிரி வந்து உடம்பை தயார்
இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்காண்டி, அப்படி அந்த கேரக்டருக்காண்டி அதுதான் வந்து பாதிப்பு உள்ளாகி இப்போ வந்து கிட்னி சேலப் ஆகி இப்போ அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1 வருஷம் போய் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவர் வந்து இப்போ வந்து 1 வருஷம் கழித்து திரும்பி இருக்கிறார் இந்தியாவுக்கு. இன்னொரு பிரச்சனை ராணாக்கு அப்படின்னா, அவருக்கு இதயத்துலேயும் ஏதோ பிரச்சனை இருக்குது. இதயத்துலேயும் ஏதோ பிரச்சனை. இது எல்லாமே நம்ம சொல்கிறது இல்லை, இதெல்லாமே ராணாவே வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு பேட்டியில். இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை, இதய பிரச்சனை எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சுன்னு. இந்த கிட்னி பிரச்சனை வரும்போது என்ன ஆகும்னா, ப்ரெஷர் பயங்கரமாக சூட் அவுட் ஆகும், பயங்கரமாக ப்ரெஷர் ரைஸ் ஆகும், உப்பு ஜாஸ்தி ஆகும். கிட்னி உப்பை தானே ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்போம். உப்பு ஜாஸ்தியாக உடம்புல ஏறும்போது என்ன ஆகும்னா, அந்த ப்ரெஷர் பயங்கரமாக சூட் அப் ஆகும். அது பலவிதமான நோய்க்கு காரணமாக இருக்கும். அப்படி தான் இதே பிரச்சனையும் அவருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து முடிஞ்சு இப்போ வந்து வந்திருக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அப்படியே உடைஞ்சிட்டார், பாதியாக உடைஞ்சிட்டாரு. பார்க்கும்போதே வேதனையாக இருக்குது. எப்படி இந்த ராணா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு. ஓகே சார், இந்த இதில் அவர் திருப்பியும் மீண்டும் படப்பிடிப்புகளில் கலந்துக்கிறதாகவும், மீண்டும் நான் முழுமையாக குணமடைஞ்சிட்டேன், உடற்பயிற்சிகள் செய்வதாகவும் செய்திகள் வருது. மீண்டும் அந்த பழைய உடலை ராணாவால் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து விஷயங்களை கடைப்பிடிக்க வேண்டி வரும். டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க டயட் இருக்க வேண்டி வரும். அதாவது ஒரு சில ஃபுட்டை தான் சாப்பிட முடியும், எல்லா ஃபுட்டையும் நம்ம நினச்ச மாதிரி சாப்பிட முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, அது ரொம்ப உடம்புல கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஐஸ்கிரீமோ கூல்ட்ரிங்க்ஸோ மோரோ தயிரோ எதுனாலும் உங்களுக்கு உடனே சளி பிடிக்கிறது, உடனே ஃபீவர் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இப்படி வந்து இந்த மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணி நம்ம கொடுக்குறோம்ல, இப்போ திடீர்னு நம்ம வெயிலில் போயிட்டு வரோம், பயங்கர தாகமாக இருக்குது, ஒரு பாட்டிலில் ஒரு லிட்டர் தண்ணி கூட இருக்கும், 3/4 லிட்டர் கூட கடன்னு குடிச்சிருவோம். ஆனால் அப்படி குடிக்க முடியாது. நிறையா வந்து இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும், 500 ml தான் குடிக்கணும், 250 ml தான் குடிக்கணும், இப்படி ஒரு நாளைக்கு வந்து 2 லிட்டர் தான் குடிக்கணும், இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பழைய உடல்நிலை அப்படிங்கிறது வந்து இனி வருமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பழைய ராணாவை பார்க்கறது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு உடலை பொறுத்த நீங்கள் எதை வேணாலும் சரி பண்ணிடலாங்க. நீங்கள் வந்து ஒரு தொழிலில் நஷ்டமாகி நஷ்டவாளி ஆகிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் எந்திரிச்சு நின்றுடலாம். ஆனால் உடம்பு ஒழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி அதாவது பல வியாதிகள் வந்து எப்படின்னா, சில வியாதிகள் வந்து அது வந்து சரி செய்ய முடியும். இப்போ கிட்னி செயலிழப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. மறுபடியும் வந்து கிட்னி செயலிழப்பு வந்து சரியாக பழைய கிட்னியை ஆக்க முடியுமா அப்படின்னா ஆக்க முடியாது. ஸோ மாற்று கிட்னினா உங்கள் உடல் இருக்கிற கிட்னியை வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒருத்தருடைய கிட்னியை வந்து உங்களுக்கு பொருத்திருக்கிறாங்க. அது வந்து செட் ஆகணும். பல பேருக்கு செட் ஆகாது. அந்த மாற்றின நேரத்திலே ஆபத்தாயிரும், உயிரே போயிடும். செட் ஆகி அது உட்காந்து அது பேலன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க நடிக்க வந்தால் கூட அந்த பழைய எஃபர்ட்டு, பழைய வந்து உழைப்பு இதெல்லாம் போட முடியாது. சரிங்க சார், இதற்கிடையே இப்போ வந்து அவ்வளோ ஜெய்சாண்டிக்காக நடித்த ஒரு படத்திலே புகழ் பெற்று இந்த மாதிரி ஒரு வில்லனா எங்கே பார்த்தாலும் ராணான்னு சொல்லக்கூடிய ராணா இப்போ மரண விளிம்பு வரையும் போயிட்டு வந்திருக்காங்க சார். போயிட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நான் இப்போ வந்து மீண்டும் குணமடைஞ்சிட்டு வரேன், நல்ல படங்கள் நடிப்பேன், மீண்டும் வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அந்த மரண ஸ்டேஜ் வரையும் போயிட்டு வந்த காரணம் அவர் அந்த டைமில் அவர் உடல்நிலையை பார்த்துக்காம விட்டதா சார்? பணம்ன்ற அந்த ஒரு குறிக்கோளாலேயே இந்த மாதிரி உடல்நிலைகளை பார்த்துக்க முடியாமல் போயிருதுங்களா? இல்லை, பணம் பார்த்துக்காமல் இருக்கிறது அது வேற. அதாவது வந்து சில பேர் எப்படின்னா, ஒரு வாய்ப்பு சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னா அது வந்து கடுமையாக உழைப்பாங்க. நானே கேள்விப்பட்டிருக்கேன். நாகேஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஷூட்டிங் நடிப்பாராம். கார்லேயே வந்து கூட காஸ்டியூமரை ஏற்றிக்கிட்டு அந்த வேறு ஷூட்டிங் முடிச்சுட்டு வராருல அந்த ட்ரெஸ்ஸை கார்லேயே கழட்டி போட்டு பேண்ட்டு ஷர்ட்டை எல்லாம் கார்லேயே மாற்றிட்டு இன்னொரு ஷூட்டிங் போய் நடிப்பார். மறுபடியும் இதே மாதிரி வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு நடிப்பார். இந்த மாதிரி கடுமையாக ஒரு நாளைக்கு 4 ஷூட்டிங் 5 ஷூட்டிங் நடித்தவங்களாம் இருக்காங்க. அது வேறு. ஆனால் ராணாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ராணாவுடைய உடல்வாகுக்கு, ராணாவுடைய ஃபிசிக்கு, ராணாவுடைய வயசுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை தான் சாப்பிட்ருக்காரு. நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதுவே வந்து ஜாஸ்தியானால் கூட அது உங்களுக்கு ஆபத்து தான். அவ்வளோ பேர் அளவு தான். எக்ஸசைஸுங்கிறது தேவை, அது அளவோடு இருக்கணும். வாக்கிங்கிறது தேவை, ட்ரெட்மில் எல்லாமே ஓகே, ஆனால் அது அளவோடு இருக்கணும். நல்ல உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், புனித் ராஜ்குமார். எனக்கு தெரிஞ்சு 45 வயசோ 46 வயசோ அவ்வளோ பாடி வந்து ஃபிட்டாக வச்சுருந்தார். அவர் எந்த நோயுமே கிடையாது, ஒரு நோய் கூட கை விட்டு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுருந்தவர். எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அங்கேயே விழுந்து இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் என்ன செய்வீங்க? காசு பணம் கோடிகள் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் உயிர் போச்சுன்னா அதை மறுபடியும் கொண்டு வரவே முடியாது. அப்படி தான் அந்த புனித் ராஜ்குமார்லாம் இறந்து போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க அந்த டாக்டர்ஸ்னால்,
ஓவராக எக்ஸசைஸ் பண்ணார். உங்கள் பாடிக்கு தாங்கணும், அதாவது உங்கள் உடம்பு என்ன தாங்குமோ அதை தான் வந்து அந்த வெயிட் அந்த லோடு அவ்வளோதான் கொடுக்கணும். அதுக்கு மேலே ஓவர்லோடு கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம்மில் இளைஞர்கள் 28 வயசு 20 வயசு 18 வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து எக்ஸசைஸ் பண்ணி அப்படியே விழுந்து ரத்த வாந்தி எடுத்து செத்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பல நேரங்களில் அது நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டுப்பாங்க. ப்ரோட்டீன் பவுடரு, ஸ்டெராய்டு ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்கவே கூடாது. இதெல்லாம் டாக்டருடைய அனுமதி இல்லாமல் பண்ணவே கூடாது. இந்த ஸ்டெராய்டெலாம் எப்படின்னா ஒரு சில நோய் வந்து குணப்படுத்த முடியாது, ஒரு சில நோயை வந்து மருந்தால் குணப்படுத்தி இலகுவாக்க முடியாது. அப்படின்னும் போது அந்த மாதிரி நோயாளிகளுக்கு வலி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு கொடுக்குற டோஸ் தான் ஸ்டெராய்டு. அது எவ்வளோ கொடுக்கணும், என்ன டோசேஜ் கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் எல்லாமே டாக்டர் வந்து கொடுக்கணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உடம்பை ஏற்றுறதுக்கு ஸ்டெராய்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆபத்து தான். இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கங்களேன், அஜித் இருக்கார்ல, அஜித் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பயங்கர புசு 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 புசுன்னு ஆகிட்டார் பார்த்தீங்களா, ஆள் இப்படி ஆகிட்டார் பார்த்தீங்களா. அது காரணம் என்னென்னா அஜித் நிறைய விபத்துகளை சந்தித்தார், நிறைய வந்து முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் அது இதுன்னு பண்ணி அந்த வலி வேதனையில் துடிக்கும் போது அவருக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ஸ்டெராய்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெராய்டு அவர் உட்கொண்டதுனால தான் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து புசு புசுன்னு ஆகிட்டார். அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணி டாக்டர்ஸ் அட்வைஸ் எடுத்து குறைச்சதுனால தான் அது நார்மல் பாடிக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல, இது எல்லாமே வந்து எப்படின்னா எதுவாக இருந்தாலும் அளவு தான். அந்த அளவை தாண்டினீங்கன்னா ஆபத்து தான். நம்மளுடைய மூலதனம் பணம் கிடையாது, நம்மளுடைய மூலதனம் வந்து நம்மளுடைய உடம்பு நல்லா இருந்தால் தான் பணமோ காசோ வீடோ சொத்தோ எதாக இருந்தாலும் அணிவிக்க முடியும். பல பேர் இப்போ சினிமா பிரபலங்கள் வந்து என்னென்னா அந்த கேரக்டருக்காண்டி நம்ம எஃபர்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேக் வைக்கிறாங்க. 6 பேக் வைக்கிறதே தப்பு. 6 பேக் வைக்கிறது ரொம்ப ஆபத்து. தண்ணி 1 கிளாஸ் தண்ணி தான் நான் குடித்தேன், இத்தினோண்டு காய்கறி தான் சாப்பிட்டேன் அப்படி வந்து மேடையில் வந்து பேசுகிறாங்க ஆடியோவில். இது வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுற ரசிகர்களும் வந்து இதை பின்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி ஒரு படத்துக்காண்டி எஃபர்ட் எடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, என்னதான் இருந்தாலும் அது ஒரு கடைசின்னு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது போய் இப்போ ஒன்றுமே இல்லை. ராணாவே எடுத்துக்கோங்களேன், இப்போ அந்த பாகுபலி படத்தில் நடிக்கணும், அது ஒரு பேன் இண்டியா படம், அது ஒரு கோடிகளில் தயாரித்த படம், அதுக்கு உங்கள் உழைப்பு போடணும் எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் அன்னைக்கு பண்ணது இன்றைக்கி உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்களை மரண விளிம்பில் கொண்டு போய் நிறுத்திருக்கு. நீங்கள் பொழைச்சதே பெரிய விஷயங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் தப்பிச்சு பொழைச்சி வந்திருக்கிறீங்க. கிட்னி மட்டும் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்திருக்கு. அப்போ பாருங்கள், ஒரு சின்ன வயசுக்காருக்கு எதுக்கு இப்படி பிரச்சனை வருது? காரணம் அந்த ஒரு படத்துக்காண்டி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு எக்ஸசைஸ், அந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் தான் இந்த காரணம். இன்றைக்கி நீங்கள் அதாவது தம்பி, அன்னைக்கு நீங்கள் கரெக்டாக இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி எப்போவுமே நீங்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அன்றைக்கி நீங்கள் அதிகமாக படத்தில் பில்டப்பாக காமிக்கணும்னு நீங்கள் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களை வாழ்க்கையே செதுச்சிருச்சு. இனி மறுபடியும் பழையபடி ராணா நடிக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முடியாது. இது 1-2 பேர் வந்து இந்த கிட்னியெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் தப்பிச்சு பழையபடி இருப்பாங்க. அதுக்கு நம்ம ரஜினிகாந்தை உதாரணமாக சொல்லலாம். ரஜினி பார்த்தீங்கன்னா 2 கிட்னியுமே மாற்று சிகிச்சை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு வராரு, ஜாலியாக படத்தில் நடிக்கிறாரு, 173 74 அடுத்தடுத்து போகிறாரு. அது யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க தம்பி, 1,00,000 பேரில் ஒருத்தவங்க வந்து தெய்வ பிரிவியாக இருப்பாங்க, அவங்க ஆசீர்வாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு அது ஓகே. ஆனால் ரஜினி எதுவும் பண்ணலை. வயசு காரணமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்னி பிரச்சனை வந்துச்சு. ராணாலாம் அவரை தானே வந்து தேடிக்கிட்டு இருந்த பிரச்சனையை. நம்ம என்னதான் நம்ம உடல் நலத்தை பார்த்துக்கிட்டாலும் சரி பார்க்கலனாலும் சரி, உடல் நலம்னு ஒன்று இருக்குது, அதுதான் அது எல்லாருக்கும் முடிவு சொல்கிற மாதிரி இருக்குது சார். இந்த மாதிரி ஒரு கடின உழைப்பாளிக்கு பாகுபலி மாதிரி ஒரு படம் நடித்தவர் அடுத்தடுத்து பாகுபலி 2ல் பார்க்கலாம், 3ல் பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அவங்க ரசிகர்கள். இப்போ கேஜிஎஃப்லேயே யாஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ட்ரெயினர் தான் வில்லனாக வந்தார், இப்போ அவர் தான் அவருக்கு ட்ரைனிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ராணாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் போது அவருக்கு என்ன மாதிரி சார் ஒரு ஆறுதல் தேவைப்படும்? அதாவது வந்து ராணா பற்றி பார்த்திங்கன்னா துல்கர் சல்மான் வந்து சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில், ஏதோ ஒரு ஆடியோ ரிலீஸில் வந்து ராணா வந்து அந்த மேடையில் ஏறி நடந்து வந்திருக்காரு. அந்த பாகுபலி நடிக்கும்போது அந்த மேடையே உடைஞ்சிருக்கு, அந்த படியே உடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அழுத்தம் இரும்பு மாதிரி உடம்பு ஆக்கியிருக்காரு. அதனால தான் மேடையே உடையுது. ஒரு சராசரியாக ஒரு மேடை அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் ஏறி இறங்குற மாதிரி தான் அமைப்பாங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் எதுனாலும். அங்கே மேடையில் உள்ள படி உடையுதுன்னா அந்தளவுக்கு நீங்கள் உடம்பை வந்து அப்படி ஃபிட் பண்ணியிருக்கிறீங்க. உடம்பு வந்து நீங்கள் இரும்பு மாதிரி மாற்றிருக்கீங்க. அது இரும்பு இல்லை, அது மிஷின் இல்லை, அது உடம்பு. அந்த உடம்பை வந்து நம்ம பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ராணா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் தயாரிக்கவும் செஞ்சுருக்கிறார். இப்போ வந்து இந்த காந்தான்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை, துல்கர் சல்மான் படம், அதில் ராணா வந்து ஒரு பாதி தயாரிப்பாளர், ஒரு பார்ட்னர். ராணா வந்து அந்த படத்தில் அவர் நடிக்கவும் செஞ்சுருக்கார், போலீஸ் ஆஃபீஸராக செகண்ட் ஹாஃபில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வேட்டையன் படத்தில் வந்து ஒரு கார்ப்பரேட் வில்லனாக நடித்தார். நல்லா இருப்பார், பார்க்குறதுக்கு நல்லா இருப்பார், பார்க்குறதுக்கு குட் லுக்கிங்காக இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்கள் தேவை அப்படின்னா அவங்கள வந்து புக் பண்ணி கொடுப்பாங்களே. இப்போ பாம்பேயில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் புக் பண்ணி கொடுக்குற ஏஜென்சி ராணா ஒன்று நடத்திக்கிட்டு
நடத்திட்டு இருந்தார். அவர் வந்து ஹைதராபாத்தில் நடத்திட்டு இருந்தார். சின்ன வயசுலேயே ராணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு தான் வந்து பெருசாக தெரியும், ஒரு கண்ணு கொஞ்சம் தான், பாதி தான் தெரியும். ராணா இது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. இந்த உண்மை வந்து எப்படின்னா, ஒரு கண்ணு நல்லா தெரியும், ஒரு கண்ணு கொஞ்சம் அதுக்கு ஒரு 40% தான் தெரியும், பூச்சி அடித்த மாதிரி இருக்கும். அது சின்ன வயசுலேருந்தே அந்த குறைபாடு ராணாக்கு இருக்குது. ஸோ அதையெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா லீடர்னு ஒரு படத்தில் தான் முதல்ல அறிமுகமாகறாரு. அடுத்தடுத்து அவர் நடித்த படங்கள்லாம் வெற்றி படங்கள், பெரிய பாகுபலியெல்லாம் பெரிய அடையாளத்தை தேடி கொடுத்துச்சு. ஆனால் பாருங்கள், அவர் ஒரு தப்பு பண்ணார், அவர் வாழ்க்கையே இப்போ முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய பேர், விஷால் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை தச்சு அந்த அவனிவனில் நடித்தார், அவர் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தலைவலியிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ இது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நடிகர்கள் அதை ஒரு புரிதல் மட்டும் இன்னும் இல்லாமல் இருக்காங்க. அது என்னென்னா, இது சினிமா தான், கடைசியில் இது போய் தான் அப்படின்றது தெரிஞ்சு எந்த அளவுக்கு உழைப்பு போடுமோ அந்த அளவுக்கு உழைப்பு போடணும் சார். இது கரெக்டான உதாரணம் நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன். கமல் போடாத வேஷமா எத்தனை வேஷம் போட்டுருக்காரு, என்னென்ன வேஷம் போட்டுருக்காரு, அழுவார், உருவார், பிறல்வார், அதை குருதி புனல் மாதிரி அந்தம்மா இந்தம்மா என்னென்னமோ அவைஷன் மாதிரி எல்லாம் போடுவார். ஆனால் கமலுக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா, கமலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? தசாவதாரத்தில் எத்தனை வேடம் போட்டார், அந்த அளவு கமலுக்கு தெரியும். கமலுக்கு அந்த மீட்ரு தெரியும். அந்த மீட்டரை வந்து கமல் தாண்டினதே இல்லை. அதனால தான் உலக நாயகனாக இருக்கார் கமல். அந்த மீட்டரை நீங்கள் ஆர்வ கோளாறில் தாண்டினீங்கன்னா இப்படி தான். ராணா வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்கும்போது உண்மையாலுமே வேதனையாக தான் இருக்குது, நிஜமாகவே ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. கடின உழைப்பாளி, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுவாங்க. தாத்தா பார்த்திங்கன்னா ராமநாயுடு, பெரிய தெலுங்கு ப்ரொடியூசர், அவரோட பேர் தான், அவர் ராமநாயுடு தான், ராணா அப்படின்னு சுருக்கி அவர் பேர் வச்சுருக்காங்க. ஸோ வெங்கடேஷ் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து மாமா ராணாக்கு. ஸோ ஒரு பெரிய பின்புலத்துலேருந்து வந்தவர், பணத்துக்கோ வசதிக்கோ எதுக்குமே குறை கிடையாது. நல்லா உழைச்சி அவருக்கான ஒரு தனி அடையாளத்தை வந்து சினிமா துறையில் தேடிக்கிட்டவர். இப்போ வந்து அடுத்து உண்மையிலுமே அது நம்ம பேசுகிறோம், முடியாதுன்னு பேசுகிறோம். ஆனால் அதையும் மீறி மெடிக்கல் மிரக்கல் மாதிரி ஏற்பட்டு ராணாலாம் பழையபடி நடிக்க வந்து, பழையபடி வந்து பல வெற்றி படங்கள் நடித்து நல்லா இருக்கணும் ராணாலாம். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மெடிக்கல் மிராக்கல் நடக்கணும், திருப்பி நிறைய படங்களில் ராணாவை பார்க்கணும். ராணாவை பற்றி பல தகவல்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.